நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ரெண்டு அருமையான வெப்சைட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ ஒரு பயனுள்ள வெப்சைட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அந்த ரெண்டு வெப்சைட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. எந்தவித முன்னேற்பாடு இல்லாம ஒரு லாங் ட்ரிப்புக்கு நீங்க பிளான் பண்றீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட பண்றீங்க வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணி போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கும். அதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டை அந்த மாதிரி டைம்களில் நீங்க பயன்படுத்தலாம். அது எந்த வெப்சைட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பிரவுசரை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சர்ச்ல buildai.space கீழே வந்துச்சு பாத்தீங்கன்னா ரிசல்ட். அதை நீங்க டேப் பண்ணி உள்ள போங்க. டைரக்ட் அந்த வெப்சைட் குள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரிப் பிளானர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு மறுபடியும் பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஓபன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. அதை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அதிகபட்சமா ஒரு 10 நாள் ட்ரிப்போட பிளானை நீங்க கிரியேட் பண்ண முடியும். இதுல பிளான் 3 டே ட்ரிப் இன் சென்னை இப்போ ரன் கொடுத்துருங்க. ரிசல்ட் வந்துருச்சு. எங்கன்னா பேஜை மறுபடியும் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. பாருங்க, டே 1 அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி 10 மணி 12 மணி 14 மணி 16 மணி 19 இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்துல இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி டே 2ல எங்க விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். டே 2 அதே மாதிரி டே 3 இந்த மாதிரி நீங்க ஒரு லாங் ட்ரிப்பு போகும்போது இந்த buildai.space இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி முறையா அந்த இடத்துல விசிட் பண்ணலாம். எப்படி ஒருத்தல ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு கவிதையை எழுதி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஆடியோவா மாத்தலாம். ஆமாங்க, அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போய் இந்த கவிதையை பேஸ்ட் பண்ணுங்க, ஆடியோவா உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த வெப்சைட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. narakit.com லிங்க் வந்துருச்சு. டேப் பண்ணி உள்ள போயிடுவோம். கெட் ஸ்டார்டட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆடியோ MP3 MP4A இந்த மாதிரி ஃபைல்ல சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 80 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும் இந்த வெப்சைட். டேப் பண்ணுங்க. டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவா மாத்தலாம். இதுல இங்கிலீஷ் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. தமிழை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் வாய்ஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுல ஸ்கிரிப்ட். உங்களுடைய போன்ல டிஃபால்ட் கீபோர்டு இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா தமிழை மாத்திக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்றேன், தமிழ் டெக்ஸ்ட்டை. இப்போ டைப் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கொடுங்க. அப்லோடிங் ஃபைல்ஸ் பில்டிங் யுவர் ஆடியோ. ஒரு சில வினாடிகள் எடுக்கும் ஆடியோவை கிரியேட் பண்றதுக்கு. சரிங்களா? இப்போ நான் இதை ப்ளே பண்ணி கேட்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி உங்க போன்ல வச்சுட்டு அதை யாருக்கு வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். யூ கேன் பில்ட் 16 மோர் மீடியா அசெட்ஸ் பிஃபோர் சைனிங் அப். அதாவது அதிகபட்சமா ஒரு 16 ஆடியோ ஃபைலை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேலனா நீங்க சம் அமௌண்ட்டை பே பண்ணி இந்த டெக்ஸ்ட் டு ஆடியோவை பயன்படுத்தலாம். செமல. ஃபைனலி இந்த ரெண்டு வெப்சைட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆல் லைக்